எடுத்துக்கோங்க. அது 130, பெருசு வந்து 200. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மதுரை ட்ரிப் பற்றி தாங்க. திடீர்னு சடனாக தான் கிளம்புனோம். முதல் நாள் தான் பிளான் பண்ணி மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றம் போகிற வழியில் விளாச்சேரி அப்படிங்கிற ஊரில் கோலு பொம்மை எல்லாம் வந்து விஜயதசமிக்கு அப்புறம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி என்னோடய 2வது சிஸ்டர் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லி மதுரைக்கு போகிறதா பிளான் பண்ணாங்க. சரி நீங்களும் வரீங்களான்னு சொல்லி எங்களையும் கேட்டாங்க. பெரிய சிஸ்டர் வந்து கொலு வேலையெல்லாம் 9 நாள் 10 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஆயுத பூஜை வேலை அதெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லி அவங்க வரலேன்னு சொல்லவும் அவங்க பொண்ணு மட்டும் வந்தாங்க. சரி நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்புனோம். எனக்கும் இந்த 4 நாளாக க்ளீனிங் ஒர்க்கு, ஆயுத பூஜை, கடையில் வீட்டில் எல்லாம் போட்டு முடியல தான். இருந்தாலும் மதுரை என்ன மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை. அதுவும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னால் மாட்டேன்னு எப்படி சொல்கிறது. அதனால் நானும் அப்படியே கிளம்பிட்டோங்க. மறக்க முடியாத மதுரை ட்ரிப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குங்க, அது பின்னாடி சொல்கிறேன். அப்படி காலையில் 6 மணிக்கு கிளம்புனோம். சரி ஒரு 8 மணி வாக்கில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஒட்டச்சத்திரம்லாம் தாண்டி திண்டுக்கல் தாண்டி போயிட்டு இருந்தோம். சரி போகிற வழியில் இந்த டெம்பிள் சிட்டின்னு மதுரை அவுட்ரு வந்தோன்னா அங்கே சாப்பிட்லான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவ்வளோ ஒரு காரே ஒரு 20 கார் நிற்கிது. கூட்டமான கூட்டம், உட்காரதுக்கு சீட்டே இல்லைங்க. சரி அதுலேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி டெம்பிள் சிட்டி எக்ஸ்பிரஸ்னு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லி அங்கே போகலான்ட்டு அங்கே வந்தோம். அங்கே பரவாயில்ல, ஓரளவுக்கு இருந்தது, சீட்டும் கிடச்சிதுங்க. சீட்டு கிடச்சி டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் தேங்காய் சட்னி தீர்ந்து போச்சுங்க, தேங்காய் சட்னி கிடைக்கல. சரி டிஃபனாவது கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. அப்படியே மதுரை என்ட்ரானோம். உள்ளே வந்தோடனே நம்ம வைகையார் நம்மளை வரவேற்றது. இந்த வைகையாரோட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. +2 வரைக்கும் மதுரையில் தான் படித்தேன், அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆரம்பத்தில் அந்த என்னோடய விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து இதை ஆற்றுலலாம் துணி துவைச்ச மெமரி அதெல்லாம் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மீனாட்சி அம்மன் கோவில் போயிடலாம் அப்படின்னு 9 வரைக்கும் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சரி மீனாட்சி அம்மன் கோவில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், எப்படி 100 ரூபா டிக்கெட்டுக்கே 3 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்னு வந்து என்னோடய சிஸ்டர் விசாரித்து வச்சுருந்தாங்க. அதனால் டிக்கெட் வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா பார்க்கிங்க்கு வண்டியை விடணும், நாங்களும் கீழே மாசி வீதி சுற்றி வரோம். என் மேப் போட்டாலும் அதையே திரும்பி ரோடு காமிக்குது. அதையே 2 தடவை சுற்றிட்டோம். அப்புறமும் பார்த்தா பார்க்கிங்க்கு ஃபுல்லாகிருச்சுன்ட்டாங்க. எங்கேயுமே இடமில்ல அப்படிங்கிறாங்க. எப்பயும் பார்க்கிங் நிப்பாட்டுற இடத்துல இந்த இடத்துல இந்த ஔவை நாகராட்சி பள்ளி அந்த ஸ்கூல்கிட்ட இப்போ இங்கே காரை நிப்பாட்டிட்டு உள்ளே கோவிலுக்கு போகிறதா ஐடியா. ஆனால் பார்த்தா எங்கேயுமே இடமில்ல, சுற்றி விட்டுட்ருக்காங்க. நாங்களும் சுற்றி வந்துட்ருக்கோம். அப்படியே ஒரு வழியாக சரி எங்கேயோ நாங்கள் இடத்த பார்த்து போட்டுக்கிறேன், நீங்கள் இறங்கி போய்க்கோங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி டிரைவரை நான் சொல்லிட்டாரு. சரி நாங்கள் இறங்கி அப்படியே உள்ளே நான் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். போய் அந்த பார்க்கிங் ஏரியா அங்கேன்னு விட்ருக்காங்க. பார்க்கிங் ஏரியா அங்கேயும் ஃபுல்லானதுனால தான் எங்களை திருப்பி விட்டதே. அப்புறம் சரின்ட்டு அப்படியே உள்ளே போனோங்க. இங்கேருந்து பார்த்தா ஒரு கோபுரம் தெரிஞ்சு, கோவில் கோபுரம். அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மதுரை என்ட்ரானோன்னே என்னமோ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அது அந்த கோபுரத்தை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். சரின்னு அப்படியே நடந்து போனோம். இப்படி வழி இருக்குது, இப்படி போகிறீங்களா? இப்படி ஒரு வழி இருக்குது. சரி கிழக்கு கோபுரம் வழியாக போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போனோங்க. அங்கே தான் அந்த புது மண்டபம் கூட இருந்தது, பழைய புது மண்டபம். அப்போ நாங்கள்லாம் இருந்தப்போ வந்து உள்ளெல்லாம் நிறைய கடைகள் இருக்கும். நடுவில் ஒரு தடவை தீ பிடிச்சிது. அதுக்கப்புறம் அந்த கடைகள்லாம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். போனால் பார்த்தா கொஞ்சம் கூட்டமாக தான் தெரிஞ்சுது. சரி நம்ம தான் டிக்கெட் வாங்கிடுவோமே அப்படின்னு ஒரு தைரியத்தில் நாங்களும் போனோம். போயிட்டு அப்புறம் மொபைலு செப்பல்லாம் விட்டுட்டு சாமி பார்க்க போனோம். 4 கோபுரம் இருக்குது. 4 கோபுரத்தில் எந்த கோபுரம் வழியாக நம்ம போனோம்னாலும் அதுக்கு வந்து கிளாக் ரூம் இருக்குது, நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு, செப்பலுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம மொபைலில் வைக்கிறதுக்கு மட்டும் 5 ரூபா அதுக்கு பே பண்ணிவிட்டு உள்ளே போனோங்க. உள்ளே போய் கரெக்டாக டிக்கெட்டு வாங்கிட்டு லைனில் நிற்கிறப்ப மணி 10:30ங்க. நாங்களும் பெரிய க்யூ நிற்கிது. சரி வந்து இது வந்து சாப்பாடுக்கு நிற்கிற க்யூ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் சுற்றி வரோம். கோவிலுக்கு வெளியில் தான் சுற்றணுன்னா உள்ளுக்குள்ளேயும் சுற்றுறோம்.
உள்ளேயும் போய் சுற்றி சுற்றி எங்கே ஸ்பெஷல் டிக்கெட்னால் நம்ம கம்மியாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு நினப்பு. ஆனால் அது போகுது அவ்வளோ கூட்டம். எங்களுக்கு டவுட்டு 2-3 தடவை கேட்டுட்டு அப்புறம் சரி இவ்வளோ க்யூவில் தான் நிற்கணுமா, சரி ரைட்டு வந்துட்டோம், நம்ம வந்து குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் லீவு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நின்னாங்க. நிற்கிறோம் சுற்றி 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 விட்றாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் சாமி எத்தனை மணிக்கு பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா 2-2:30 மணி ஆயிடுச்சுங்க. அந்த கூட்டத்தில் பாதி பேர் நார்த் இந்தியா, பாதி பேர் வந்து சென்னை அந்த மாதிரி இருந்து வந்தவங்க. மீனாட்சியை பார்க்குறதுனா அவ்வளோ ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா. அவ்வளோ நேரம் நின்னாலும் மீனாட்சியை பார்த்ததில் அந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே பெருசாகவே படலை எங்களுக்கு. ஒரு வழியாக மீனாட்சியை பார்த்துட்டோன்ட்டு அப்புறம் வந்து அம்மையை பார்த்துட்டு அப்புறம் அப்பனும் வெள்ளி சபையில் இருந்தார், அவரையும் பார்த்துட்டு சொக்கநாதரையும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோங்க. நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தப்பயே வந்து இப்போ பாதி பேர் வந்து இப்போ கூட்டமாக இருக்குது, சாயந்தரம் 4 மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெளில போனாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் வந்து பார்த்தப்போ அந்த 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு 2:30 மணியோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2:30-3 மணியோடு நாங்கள் உள்ளே இருந்த ஆளுகளோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப அந்த 4 மணிக்கு தரிசனம் பார்க்கவும் அவ்வளோ கூட்டம் நின்றுச்சுங்க. ஸோ வந்து எப்பயுமே கூட்டம் இருக்கத்தான் இருக்கும். அவங்களோட நிலமையில நினச்சி பார்த்தோம். அப்படி நடுவில் போனவங்க நிலமையில நினச்சி பார்த்துட்டு சரின்ட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலில் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். பசிக்கு சாப்பிட்டுட்டு அங்கே கடையிலலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம். மதுரைக்கு வந்தால் எல்லாருமே இந்த தாழம்பூ குங்குமம் யாருமே வாங்காமல் போக மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த தாழம்பூ குங்குமம் தான் வாங்கினோம். கொலுவில் இந்த தாத்தா பாட்டியை உட்கார வச்சு முன்னாடி கடை மாதிரிலாம் போடுவோம். அதுக்கு அந்த கிச்சன் செட்டு மாதிரி இருக்கும். அது வந்து பித்தளையில் தேடினாங்க என்னோடய சிஸ்டர்ஸு. சரி இந்த கோவில் பக்கத்துலலாம் இந்த மாதிரி கடைகளில் தான் இருக்கும், இங்கே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு அப்புறம் போய் பார்த்தோங்க. பார்த்தா கொஞ்சம் இருந்ததுங்க பித்தளை சாமான்லாம். ஒரு 2 கடையில் வந்து அந்த கிச்சன் செட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தது. சும்மா நம்ம கொலுவில் வைக்கிறது தானே ஏர்லி ஒன்ஸு, அதனால் அவ்வளோ அது 1300 1600 சொன்னாங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால அப்புறம் 4-5 கடை பார்க்கலான்ட்டு அப்புறம் ஒரு கடையில் தேடி கிடச்சதுங்க. இது 320 சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ சூப்பராக அமைஞ்சதுங்க. அது வர்ற ஜனவரியில் மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். அதனால் கோபுரத்துக்கு எல்லாமே வந்து பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எல்லாமே நடந்துகிட்டு இருந்ததுங்க. எல்லா கோபுரமே இது மாதிரி தான் இருந்துச்சு. நான் மதுரையில் இருக்கேன், அதுவும் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மூஞ்சில் பாருங்கள் எப்படி பல்ப் எரியுதுன்னு. தூங்கா நகரம்னு மதுரை சொல்லுவாங்க. அது மாதிரி எப்பயுமே பிஸியாக இருக்கிற நகரமும் பார்த்திங்கன்னா மதுரை தான். அது மாதிரி இன்னும் என்னென்ன கடை என்ன எதாவது பர்ச்சேஸ் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். அதுலேயே ஒரு கடை சூப்பராக ஒரு கடை இருந்துச்சுங்க. அடுத்து அந்த கடையில் பார்த்தீங்கன்னா மினியேச்சரில் பாத்திரங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குக்கர் செட்டு, பீரோ, மிக்சி, கிரைண்டர், அப்புறம் பாத்திர ஷெல்ஃபு, அப்புறம் கேஸு அடுப்பு, டிஃபன் கேரியர் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள்ங்க. பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. அத்தனை ஐட்டமும் மினியேச்சரில் இருக்குதுங்க. சூப்பராக இருந்தது. எல்லாம் 2 பேர் நிறைய வாங்கினாங்க. சரி அது ஒன்று கொடுங்க. அந்த ட்ராலி ஒன்று 10 ரூபாயில் இருந்து அங்கே ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. 20, 30, 50. இந்த பீரோலாம் வந்து 350 ரூபா. அந்த மாதிரி ஒரு ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விலை இருந்ததுங்க. மீனாட்சி அம்மன் கோவில்கிட்ட வந்துட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே பத்தாது. அந்த மாதிரி இருந்தது. கிளம்ப மனசே இல்லாமல் அப்படியே கிளம்புனோம். வர்ற வழியில் கோவிலில் டெய்லி என்னென்ன நேரம் என்னென்ன அலங்காரம், எப்பப்போ நட சாத்துறது திறக்கிறது அது எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு போர்டில் இருந்துச்சு. அது மாதிரி என்னென்ன மாதம் என்னென்ன திருவிழா அப்படிங்கிறது மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கிற திருவிழாக்கள் பற்றிலாம் போர்டு இருந்துச்சுங்க. அதை எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே நாங்கள் கிளம்புனோம். ஆக்சுவலாக சீக்கிரம் சாமி பார்த்துட்டா பக்கத்தில் திருமலாய்க்கர் மகால் போகிறதா தாங்க பிளான் நாங்கள் 3 பேருமே பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இங்கேயே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்து இதெல்லாம் முடிக்கவே 4 மணி ஆயிடுச்சு. ஓகே நம்ம இந்த திருச்செந்தூரில் கூட்டம், திருவண்ணாமலையிலலாம் கூட்டம் அப்படின்னு சொல்லி டிவியில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு கிடைக்கணுன்னு இருந்திருக்கு. அது நமக்கு மதுரையில் கிடச்சிருக்கு அப்படின்றத எல்லாமே லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானேங்க. நம்ம கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், அதே நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சி இது பண்ணிக்க வேண்டியது. அதுவும் சாமியை பார்க்குறப்ப அந்த கோவிலில் நின்னது வந்து உண்மையிலேயே, அதுவும் மொபைல் இல்லாமல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தது வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அதனால தான் நான் மறக்க முடியாத மதுரை ட்ரிப்புன்னு போட்டிருந்தேன். அடுத்ததாக வந்த வேலை விளாச்சேரிக்கு போனோம். திருப்பரங்குன்றம் போகிற வழியில்
இருக்குங்க. மன்னார் காலேஜுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் திரும்பணும். அந்த இடத்துல தான் அந்த ஊர் இருக்குங்க. அந்த ஊரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொம்மை செய்கிற தொழில் தான் பண்ணுறாங்க. வீட்டில் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி அவங்க அங்கேயே வச்சு செய்கிறாங்க. முதல்ல ஒரு கடைக்குள்ளே போய் பார்த்தோம். அங்கே வந்து செட்டு பொம்மைகள்லாம் நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமான செட்டும் இருந்தது. சிஸ்டர் வந்து கொஞ்சம் தனி பொம்மை கொஞ்சம் பெருசாக வாங்கணுன்னு தான் லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க அதிகமாக சொன்னாங்க. 1600 1800 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆனால் செட்டு பொம்மைலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நிறைய பொம்மைகள் இல்லை, எல்லாமே கொஞ்சம் சேல்ஸ் ஆயிடுச்சு. சரி, இன்னொரு கடையை போய் பார்ப்போம் அப்படின்னா போகிற வழியில் அதான் அந்த ஊர் ஃபுல்லாக பொம்மை செய்கிறவங்க தான். எல்லாம் இப்போ கொலு சீசன் முடிஞ்சு அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் கிறிஸ்மஸுக்கு எல்லாம் பொம்மை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பொம்மை செய்கிறது இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அடுத்து இன்னொரு கடைக்கு போனோங்க. இந்த கடையில் நிறைய பொம்மைகள் இருந்துச்சு. அவங்க சிஸ்டர் எதிர்பார்த்த மாதிரி சிங்கிள் பொம்மைகள் நிறைய இருந்துச்சு. ரேட்டு எல்லாமே ரீசனபிளாக இருந்தது. இந்த கடையில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அவங்களுக்கு தேவையான பொம்மைகள்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் மொத்தத்துலேயும் வந்து ஓவரால் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இவங்களே வந்து பழைய பொம்மைக்கு பெயிண்ட் பண்ணியும் தருவேன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பரான கடை தாங்க உண்மையிலேயே. எல்லா விதமாக பொம்மைகள் நிறைய பொம்மைகள் இருந்தது, கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. அது மாதிரி பாருங்கள், ராஜ அலங்கார முருகன் வாங்கினோம். நாங்கள் 2 வாங்கினாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க அது. இவங்களோட விசிட்டிங் கார்டு இதுதாங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து நிறையவே எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் எங்கள் சிஸ்டர் வாங்கின பொம்மைகள். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் வந்து பால திரிபுர சுந்தரி, சங்கீத மும்மூர்த்திகள் செட்டு இதெல்லாம் தான் எடுத்தாங்க. ரீசனபிள் ரேட்டாகவும் இருந்தது. மொத்தத்துலேயும் வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புனா கரெக்டாக மழையும் வந்துருச்சுங்க. 6 மணி ஆயிடுச்சு. விளாச்சேரியில் வண்டி ஏறத்துக்குள்ளேயே மழை வந்துருச்சு. வர வழியிலெல்லாம் மழை தாங்க. மழையை தாண்டி தான் வந்தோம். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு சரியாக சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒட்டஞ்சத்திரத்தில் அபூர்வா அங்கே போனால் அங்கே பழைய அபூர்வாவில் பயங்கர கூட்டம். ஒரு பெரிய பஸ்ஸு, அங்கே ஒரு 30 கார் எல்லாம் இருந்ததுங்க. அதனால் ரோடு கிராஸ் பண்ணி வந்து இந்த புது அபூர்வாக்குள்ளே போனோம். அங்கே ஓரளவு பரவாயில்ல, நான் ரொம்ப கூட்டம் இல்லை. சரி, நாங்கள் வந்து அப்படியே டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்புனாங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் ரேட்டெல்லாம் ஏதாவது வாங்கலான்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. நிறைய கடைகள்லாம் இருந்தது, ஆனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அதனால் அப்படியே கிளம்பிட்டோங்க. வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. 10 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.